கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் நற்செய்தியின் சத்தம் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நாளுக்கான வார்த்தை, வாழ்க்கை வாழ்வதற்கே. தேவன் அருளின வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்படியென்றால் வாழ பழகுவோம். தினம் தினம் புலம்ப அழுவதற்காகவா இந்த வாழ்க்கை? துன்பத்தை நினைத்து நினைத்து நம்மை நாமே நொறுக்கி சிதைத்து கொள்ளவா? அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கே. கேள்விகள் எழலாம். எப்படி எல்லா துன்பத்தையும் மறந்து வாழ்வது? நாம் கேட்டு நாம் இந்த பூமிக்கு வரவில்லை. நம் விருப்பம் கேட்டு நம்முடைய உயிரும் பிரிவதில்லை. நம் கட்டுப்பாட்டில் நாமே இல்லை என்றால் நாம் நிரந்தரம் இல்லை. அப்படி என்றால் நிரந்தரம் எது? இந்த பூமியில் நிரந்தரம் என்பது எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்வும் நிரந்தரம் இல்லை. வேதனைகளும் நிரந்தரம் இல்லை. ஆகவே நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பூமிக்கு உரியவர்கள் அல்ல. அப்படியென்றால் இந்த பூமியில் எப்படி வாழ்வது? இறைவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் மன மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டும். மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது எப்படி? நாம் இருக்கும் நிலை எந்த நிலையாக இருந்தாலும் முன்னோக்கி நடக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் கடினமான நேரங்களிலும் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் மன தைரியமும் துணிவும் வேண்டும். இது யாருக்கு என்றால், மாணவர்கள், வேலை செய்கிறவர்கள், திருமணமானவர்கள், குடும்பஸ்தர்கள், வயதானவர்கள். ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு மனுஷரும் தங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்மை நம் சிந்தனையை புதுப்பித்து நமக்குள் உற்சாகத்தை ஏற்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும். நாம் நம் வாழ்வில் முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர வாழ்ந்த வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்புகிறவர்கள் அல்ல. முன்னோக்கி தொடர்ந்து செல்ல கடந்த கவலைகளை உடைத்து மனநிறைவை பெற புதிய சிந்தனை, தைரியம் வேண்டும். அநேகர் சொல்லலாம், என் கவலைகளை மறந்து என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. என் இருதயம் மிகவும் மிருதுவான இருதயம். எளிதில் என்னால் கவலைகளை விட்டு மீள முடியவில்லை. இப்படி ஒரு சிந்தனை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய கவலைகளை விட்டு நம்மால் இயற்கையாக இருக்க முடியாது. நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல என்று தெரிந்தும் நம்மை நாமே கவலைகளை விட்டு வெளியில் வரவில்லை என்றால் நம்மை நாமே வஞ்சித்து நம்மை மோசம் போக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். நம்மை பலப்படுத்த தன்னை பலவீனமாக்கி நமக்காக மரித்த இயேசுவின் அன்பையும் மீட்பையும் நினைக்க வேண்டிய அவசியம் உண்டு. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஒவ்வொரு மனுஷனையும் பலவீனப்படுத்துவது கவலை. கவலை ஏன் வருகிறது? நமக்குள் வரும் ஆசைகள். ஆத்மாவிற்கான ஆசைகளா அல்லது நம்முடைய சிந்தனைகளால் உருவாகும் ஆசைகளா? தேவைகளா நம்முடைய விருப்பங்களா? தேவைகளை தேவன் அறிவார். ஆசைகளை அவர் நிராகரிக்கிறார். நம் ஆசைகளுக்காக நிறைவேற துடிப்பதுதான் பெரும்பாலான கவலைகளுக்கு முதல் காரணமாக இருக்கிறது. உற்று கவனிக்கிற பொழுது நம்முடைய உயிரும் நமக்கு சொந்தமில்லை. நம்முடைய சரீரமும் நமக்கு சொந்தமில்லை. இந்த பூமியும் நமக்கு சொந்தமில்லை. நம் விருப்பத்தில் வந்தவர்கள் அல்ல. நம் விருப்பத்தில் போகிறவர்களும் அல்ல. நமக்கானவைகள் இங்கே எவையும் இல்லை. அப்படியானால் எதற்கு கவலை? இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷருக்கும் தேவனுடைய சித்தம் இருப்பதால் அவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள்.
தேவனுடைய சித்தத்தை அறிவதுதான் மனுஷனுடைய முதன்மையான கடமை. தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நாம் இந்த மண்ணில் வாழ்கிற போதுதான் நமக்கு கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும். உலகத்தை ஜெயித்தவரிடம் உதவியை கேட்காமல் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ பயப்படுகிறீர்களா? ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் நம்மை பலப்படுத்தவும் சகாயம் பண்ணவும் நம்மை தாங்கவும் அவர் சித்தமாக இருக்கிறார். நமக்கு இருக்க வேண்டியது தேவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமுமே. யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை பயணமாகிய இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரை நாம் எதற்காகவும் கவலைப்படாமல் வேதனைப்படாமல் நம்முடைய காரியங்களை சிறம்பட திறமையாக தேவனுடைய நாமத்தை கொண்டு அவரை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான். மனுஷர்களாகிய நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய வாழ்க்கை இல்லை. நம்முடைய ஆசையால் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதும் இல்லை. அப்படி இருக்க நம்முடைய சுய சிந்தனைக்கு நாம் அடிமையாகாதபடி தேவன் பேரில் பற்றையும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். சங்கீதம் 18:2, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். மனுஷர்களாகிய நாம் தேவன் மீது பற்றும் விசுவாசமும் நம்பிக்கையை வைக்கிறோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய யோசனைக்கும் நம்முடைய சுய சிந்தனையின் மீது சாய்வதால் நாம் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நமக்கு கிடைக்கும் மன நிம்மதியையும் சமாதானத்தையும் அடைய முடியாமல் இருக்கிறோம். மனுஷர்களாகிய நமக்கு பலனானது எது என்றால், நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறார். நமக்கு யார் கொடுப்பார் என்கின்ற சிந்தனையிலிருந்து மாற்றி நாம் யாருக்காவது இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்குள் பிறக்கிற பொழுது நம்முடைய இருதயம் பலப்படுகிறது. நெகேமியா 8:10, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பிறருக்கு பங்கிட்டு கொடுப்பதின் மூலம் மட்டுமல்ல பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நமக்கான பலன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாத்ராகமம் 15:2, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் பலவீனமாக இருக்கிறோமா? கவலைகளாலும் கண்ணீராலுமே நாட்கள் கடந்து கொண்டு போகிறதா? உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் வையுங்கள். சங்கீதம் 28:7,
கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமானவர். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சுய புத்தி. நம்முடைய இருதயம் கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாயிருந்தால் நமக்கு சுய புத்தியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்காது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நமக்கான பாதை நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை தேவனை நோக்கிய பயணம். நம்முடைய பயணம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்போம். நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணம் சிறக்க கர்த்தரின் பேரிலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.